ஹாய், இது பெரிய அருவி. இன்னைக்கு that's not rightன்னு உங்களுக்கு ஒரு புக்கு படிக்க போகிறோம். இது ஆலன் டூரண்ட்னு ஒரு பர்சன் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேத்ரின் மெக்யூவன்னு ஒருத்தவங்க இலஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. That's not right. ஸோ எலின்னு ஒரு பொண்ணு தான். அவள் கிளாஸில் இருந்து எல்லோரும் ஒரு ஸ்டோரி செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அனிமல்ஸ் பற்றி, சில பேர் டைகர்ஸ் பற்றி, சில பேர் சீட்டாஸ் பற்றி, சில பேர் லயன்ஸ் பற்றி. எலி என்ன ரைட் பண்ணதுக்கு தெரியல. அப்புறம் அவள் ஸ்டோரி ரைட் பண்ணான். என்ன அனிமல்னா ஒரு இன்செக்ட் மாதிரி. அப்போ அந்த ஸ்டோரியை அவங்க டீச்சர் கிட்ட காமிச்சா. It has a beginning, a middle and end சொன்னான். well done சொன்னாங்க எலி டீச்சர். பிரதர் கிட்ட காமிச்சா. அது ரொம்ப ஃபன்னியா இருக்குன்னு சொன்னான். அப்புறம் உங்க அம்மா கிட்ட காமிச்சா. அப்புறம் சொன்னா ரொம்ப ப்ரௌட்லியா சொன்னா as a beginning and a middle and end. அவங்க அம்மா சொன்னாங்க சூப்பர் பெலி. இந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு பக் இருந்துச்சு. அந்த பக்கு வெளியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இன்செக்ட் மாதிரி ஒரு பெரிய ஷூ ஸ்டாம்ப் பண்ணிடுச்சு. அந்த பக்கு ஃப்ளாட்டாக போச்சு. அந்த பக்கு செத்து போயிடுச்சு. இதான் அந்த ஸ்டோரி. அப்போ நைட்டு வெளியிலேருந்து உட்காந்துட்டு இருந்தாங்க பேக் கார்டனில். அந்த மூன் அவன் மேலே ஷைன் பண்ணிட்டு இருந்துச்சு. ஷைன் பண்ணும்போது that's not right ஒரு குட்டி வாய்ஸ் இருந்துச்சு. யார் அதுன்னு பார்த்தா ஒரு குட்டி இன்செக்ட் மாதிரி இருந்துச்சு. I didn't like your story சொல்லிச்சு. நான் எனக்கு பிடிக்கிற ஒரு ஸ்டோரியை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பக்ஸ்ன்னு அது சொல்லிச்சு. I'm so sorry சொன்னா எலி. What kind of bug was it anyway? கேட்டுச்சு அந்த லிட்டில் இன்செக்ட். ஒன்ன மாதிரி இருந்துச்சு அந்த பக்னு சொன்னா எலி. நான் ஒரு பக் கிடையாது சொல்லிச்சு. நான் ஒரு கிரஸ்டக்கீன், கிராப்ஸ், லாப்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி நான் ஒரு கிரஸ்டக்கீன். அப்போ எலி சொன்னா நீ ஒரு கிராப் மாதிரி இல்லைன்னு சொன்னான். ஆமாம், நான் அதை அக்ரி பண்ணிச்சு. நீ என்ன நல்லா உத்து பாரு, கையில் ஏற்றி நல்லா உத்து பாருன்னு சொல்லிச்சு. பார்த்தா லைக் ஒரு ஹார்ட் லைக் ஒரு ஷெல் லைக் பாடி மாதிரி இருந்துச்சு அதுக்கு. ஆமாம், எனக்கு புரியுது நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிச்சு. நான் ஒரு வுடல் ஹவுஸ், நான் ஒரு இன்செக்ட் கிடையாது. இன்செக்ட்ஸுக்கு லைக் ஒரு 6 egg இருக்குது, எனக்கு 6 pairs of leg இருக்குது அந்த மாதிரி சொல்லிச்சு அந்த வுடல் ஹவுஸ். அப்போ சரி நீ என்ன ஸ்டோரி பண்ணுவேன்னு சொல்லிச்சு. நான் என் ஸ்டோரி நீ இப்போ சொல்கிறேன் சொல்லிச்சு. அப்போ அது சொல்லிச்சு, ஒரு நாள் ஒரு ஹேண்ட்ஸம் வுடல் ஹவுஸ் இருந்துச்சு. அது வெளியில் அதோட அழகான டேம்ப் லவ்லி ஹவுஸ்லேருந்து வெளியில் நடந்து போகும்போது ஒரு பெரிய புலி ஷூ அது மேலே ஸ்டாம்ப் பண்ணி பார்த்துச்சு. ஆனால் வுடல் ஹவுஸ் ரொம்ப கிளவராக இருந்துச்சு. அதை ரோல் பண்ணி எஸ்கேப் ஆகிடுச்சு. தி எண்ட். வா, ரொம்ப நல்ல ஸ்டோரி பண்ணுறேன்னு சொல்லிச்சு எலி. தட்ஸ் நாட் ரைட் இன்னொன்று வாய்ஸ் இருந்துச்சு. அது இன்னொன்று வுடல் ஹவுஸ். இது ஃபஸ்ட்டு இருக்க வுடல் ஹவுஸ் ஒரு மேன் வுட் ஹவுஸ். இது ஒரு லேடி வுடல் ஹவுஸ். தட்ஸ் நாட் ரைட். ஒரு ஸ்டோரி ஒரு கேரக்டர் மட்டும் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்புறம் என்னோட டியர் ஃப்ராங்கி இப்படி தனியாக இருக்க முடியும், என்னோட டேரி இப்படி தனியாக இருக்க முடியும்னு சொல்லிச்சு. he needs someone to loveன்னு சொல்லிச்சு அந்த இன்னொன்று வுடல் ஹவுஸ். அப்போ நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிச்சு. அது என்ன ஸ்டோரி சொல்லிச்சுன்னா, ஒரு அழகான ஒரு வுட் ஹவுஸ் இருந்துச்சு. அது அழகான வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பெரிய புலி ஷூ மாதிரி ஸ்டாம்ப் பண்ண போச்சு. ஆனால் அந்த வுடல் ஹவுஸ் கேர்ள் பண்ணி ஓடி போயிடுச்சு. அந்த புலி ஷூ ஸ்டோன் மேலே ஸ்டாம்ப் பண்ணிச்சு. அப்போ ஸோ அந்த வுடல் ஹவுஸ் வீட்டிலேருந்து விளையாடும்போது ரொம்ப லோன்லியாக இருந்துச்சு அந்த வுடல் ஹவுஸ். அப்போ இன்னொன்று வுடல் ஹவுஸை பார்த்து வா அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கான்னு லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் ஆச்சு. அப்போ ஒரு பெரிய புலி ஷூ அது மாதிரி ஸ்டாம்ப் பண்ணும்போது ஸ்டாம்ப் பண்ண ட்ரை பண்ண போகும்போது அந்த கால் பண்ணி அந்த வுடல் ஹவுஸ் ஓடி போயிடுச்சு. தி எண்ட்னு சொல்லிச்சு அந்த இன்னொன்று வுடல் ஹவுஸ்.
ஆமாம் அது உண்மைதான் 2 wooded houses ஹெல்ப் பண்ணிக்கிச்சு each other. That's very nice. It's not fair. That's not right. இன்னொன்று வயசு இருந்துச்சு. அது 4 பெரிய ஷூ மாதிரி இருந்துச்சு. இந்த ஷூ வந்து நான் ஏன் புலியாக இருக்கணும், ஒரு மான்ஸ்டராக இருக்கணும், ஏன் நான் அதான் பேட் காயாக இருக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லிச்சு. நீ என்னோட நீ என் மாதிரி ஸ்டெப் பண்ண போனேன்னு அந்த மேனோட சொல்லிச்சு. அது ஏன் தப்பு கிடையாது, என்ன போட்டுட்டு இருக்க பர்சன் தப்பு. அங்கே தான் என்ன ஸ்டெப் பண்ண வச்சாங்க. நான் ஸ்டோரி சொல்கிறேன் சொல்லிச்சு. ஒரு அழகான ஷூ ஒரு டேல இருந்துச்சு, நடந்துட்டு இருந்துச்சு பார்க்கில். அப்போ ஒரு கார்டனில் அப்போ ஒரு சில்லி wooded house வந்து பார்க்காம வெளியில் வந்துச்சு. வெளியில் வரும்போது அந்த அழகான ஷூ, பிராண்ட் நியூ லேசஸ் போட்டிருந்த அந்த அழகான ஷூ அது மேலே ஸ்டெப் பண்ண போதுன்னா அந்த ஷூக்கு தெரியலை. அப்புறம் ரொம்ப கிட்ட போய் பார்த்தும் போது தான் அதுக்கு தெரிஞ்சிச்சு. பட் அப்போ வந்து ரொம்ப டூ லேட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த wooded house வந்து கேர்ள் பண்ணி போயிடுச்சு. அதுக்கு என்ன ஸ்க்ராட்ச் வராமல் என்ன ஹார்ட் வராமல் போயிடுச்சு. ஆனால் இந்த அழகான ஷூ வந்து ஒரு ஷார்ப் ஸ்டோனில் போட்டு அவரோட பிஞ்சு இருந்துச்சு, மெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சு. தி எண்ட். அப்போ வந்து இந்த 2 wooded houseம் நீ ஒரு மான்ஸ்டர் தான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து சொல்லிட்டு ஹூ கேர்ஸ் அபவுட் பெஸ்ட். அப்போ வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷூ வரும்போது சொல்லிச்சாங்க அந்த உலகத்துக்கிட்ட, நீங்கள் தேவையில்லாமல் பீயிங்ஸ். அப்போ அந்த இது சொல்லிச்சு. நாங்கள் கார்டனுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நாங்கள் ட்ரை பிளான்ஸ் சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் பண்ணி நாங்கள் டைஜஸ்டன் வந்து அந்த சாயிலில் இருந்து புது பிளான்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிச்சு. அப்போ அந்த wooded house வந்து ஆகியும் இந்த அது அப்போ அந்த ஷூ வந்து அதோட ஸ்டோரியை சொல்லிட்டு அப்புறம் அந்த wooded house இல்லை போயிட்ட அப்புறம் அது சொல்லிச்சு ஹூ கேர்ஸ் அபவுட் பெஸ்ட்ஸ் எனிவே இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே இன்செக்ட்ஸ் கிடையாது, பெஸ்ட் கிடையாது, அங்கே க்ரஸ்டிக் என்ன சொன்னான் எலி. தி அப்போ எலி வந்து இன்னொன்று ஸ்டோரி ரெடி பண்ணான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, what a crazy story, talking wooded houses, a bully shoe, எல்லாரும் இருந்தாங்க. But it's true சொன்ன எலி. தி